என் பள்ளியின் பெயர் அரசு உயர்நிலைப் பள்ளி மேல் ராவுந்தவாடி. இப்பொழுது நான் பேச வந்திருக்கும் தலைப்பு கர்ம வீரர் காமராசர் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். காமராசர் தன்னுடைய எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். மக்கள் இவரை படிக்காத மேதை, கருப்பு காந்தி, தென்னாட்டு என்றெல்லாம் அன்புடன் அழைக்கிறார். பெருந்தலைவர் காமராசர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவர் பெற்றோர் பெயர் குமாரசாமி நாடார், சிவகாமி அம்மாள் ஆவார். தந்தை இறந்ததால் பள்ளி படிப்பை 6ஆம் வகுப்போடு நிறுத்தி கொண்டார். பின்னர் கடைகளில் சேர்ந்து அங்கிருக்கும் போது நாளிதழ்கள் நம் தேச தலைவர்களின் பேச்சுகளை கேட்டு சுதந்திர போராட்டத்தில் ஆர்வம் காட்டினார். காமராசர் முதல்வராக செய்த பணிகள் அளவற்றவை. மூடிய பல பள்ளிக்கூடங்களை திறந்தார். மேலும் பல பள்ளிக்கூடங்களை கட்டினார். இதனால் பள்ளிகளின் எண்ணிக்கை 27,000 ஆனது. 6076இல் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. மதிய உணவு அளிக்கும் சட்டத்தை கொண்டு வந்தார். இலவசமாக தொடக்க கல்வி கற்கும் சட்டத்தையும் கொண்டு வந்தார். இதனால் கல்வி கண் திறந்த காமராசர் என அழைக்கப்படுகிறார். அவரது ஆட்சி காலத்தில் 9 நீர்ப்பாசன திட்டத்தை நிறைவேற்றினார். குடிநீர் தட்டுப்பாடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக பழமலை கிராமத்தில் மாத்தூர் தொட்டியை கட்டினார். ஒப்பற்ற தலைவர்கள் Disconnected. காமராசர் 1975ஆம் ஆண்டு ஜூன் அக்டோபர் 2ஆம் தேதி இயற்கையை எழுதினார். 1976ஆம் ஆண்டு மத்திய அரசு காமராசருக்கு பாரத ரத்னா வழங்கி இன்றும் மக்கள் மனங்களில் வாழ்ந்து வருபவர் கர்ம வீரர் காமராசர். நன்றி.